உங்க பேர் சொல்லிக்கிடுங்க. லத்தீஷ் குமார். சொல்லுங்க. முஸ்லிம்ஸ் ஏன் பிறந்த நாள் கொண்டாட மாட்டேங்கிறாங்க? முஸ்லிம்ஸோட கடவுள் அல்லாஹ் ஏன் உருவம் அமைக்க முடியல? சரி, ரெண்டு விஷயங்கள். அவங்க பையன் சின்ன குழந்தையாக இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற ஒரு விஷயத்தை கேட்கறாங்களா இல்லையா? அதுல முதல்ல என்னன்னா, முஸ்லிம்கள் ஏன் பிறந்த நாள் கொண்டாடுறது இல்லை அப்படின்னு கேட்கறாங்க. முஸ்லிம்களும் கொண்டாடத்தான் செய்யறாங்க. முஸ்லிம்கள்லாம் அறவே கொண்டாடாம இருக்கல. முஸ்லிம்களும் சில ஆட்கள் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. ஆனா அது இஸ்லாத்துல இல்லாத ஒரு காரியத்தை பண்றாங்க. இஸ்லாமிய மார்க்கத்துல எங்களுக்கு என்ன சொல்லப்படல? பிறந்த தினத்தை நீங்கள் கொண்டாடுங்கள் என்று சொல்லப்படல. அந்த பிறந்த தினத்தை கொண்டாடுறதுனால நமக்கு ஏதாவது இந்த உலகத்துல பிளஸ் வரப்போதா அப்படின்னு பார்த்தா அதுக்குன்னு நமக்கு எந்த ஒரு பிளஸும் வரப்போறது இல்லை. இப்ப உதாரணத்திற்கு, இதுவரை எனக்கு ஒரு 35 வயசுன்னு வைங்களேன். 35 வயசு வரை நான் எந்த பிறந்த நாளும் கொண்டாடினது இல்லை. வீட்டில் ஆரம்பத்தில இருந்தே நம்ம அந்த இஸ்லாமிய பற்றுல இருந்து எந்த ஒரு பிறந்த நாளும் கொண்டாடினது இல்லை. ஆனா சில நேரங்கள்ல என்ன நினைப்போம், ஸ்கூல்லலாம் அந்த ஒரு நாளைக்கு மட்டும் அன்யூனிஃபார்ம்ல வர்ற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. கையில போகும்போதே சாக்லேட் அந்த மாதிரிலாம் கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நம்மளும் செஞ்சா என்ன, உள்ளத்துல தோணத்தான் செய்யும். ஆனா ஒரு தடவை கூட நம்ம என்ன செஞ்சதில்லை, பிறந்த நாள் கொண்டாடவே இல்லை. சரி, இப்படி இதே என்னுடைய வயசுல உள்ள 35 வயசுல உள்ள ஒரு ஆள் வருஷம் பிறந்த நாள் கொண்டாடுறார் வச்சுக்கோங்களேன். அவருக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை வந்துச்சு? பிறந்த நாள் வருஷம் கொண்டாடினாரு. கொண்டாடுவதனால் அவருக்கு என்ன கூடி விட்டது? நான் வருடம் பிறந்த நாள் கொண்டாடவில்லை. பிறந்த நாள் கொண்டாடுறதுனால எனக்கு என்ன இழப்பு வந்தது? ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தா இதை செய்யறதுனால இதுல இந்த பிளஸ் இருக்குது, அல்லது இதை செய்யறதுனால இதுல இந்த மைனஸ் இருக்குது என்றது பிளஸ் மைனஸுக்காக கூட நம்ம ஒண்ணு செய்யலாங்க. இந்த பிறந்த நாளை பொறுத்த வரையில அதை நாம கொண்டாடுவதனாலோ கொண்டாடாமல் இருக்கிறதுனாலோ நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த ஒண்ணு நமக்கு கூட போறதில்லை, குறைய போறதில்லை. அப்ப கூடாம குறையாம ஒரு விஷயம் இருக்கும் பொழுது எதுக்கு நாம அதை செஞ்சுக்கிட்டு? இது முதலாவது ஒண்ணுங்க. ரெண்டாவது, அந்த பிறப்பின் அடிப்படையில இஸ்லாம் சொல்லக்கூடிய சில சட்ட திட்டம்னு பார்த்தா எங்களுக்கு ஒரே ஒரு விஷயங்கள் ஒண்ணு சொல்லப்படுதுங்க. என்ன சொல்லப்படுது? எந்த ஒரு குழந்தை இங்கே பிறந்தாலும், இஸ்லாத்தில் உள்ள சட்டத்தை சொல்றேன், எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை பிறந்த 7வது நாள்ல, அந்த குழந்தை பிறந்த 7வது நாள்ல அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அந்த மகிழ்ச்சியை கொண்டாட நினைக்கிறாங்களா? நீங்க இப்ப ஆண் குழந்தையா இருக்குதுன்னா நீங்க 2 ஆடுகள் வர அதை அறுத்து அந்த ஆடுகளை அடுத்தவங்களுக்கு என்ன செய்யலாம், அது இறைச்சியாக நம்ம கொடுத்துக்கலாம். அல்லது நமக்கு பிடிச்சமான உணவுகளை தயார் பண்ணி அந்த உணவுகளை கொடுத்து விடலாம். அவங்கள நம்ம வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். இது அக்கீக்கான்னு சொல்லுவாங்க. அந்த பிறந்த ஒரு தினத்தை அடிப்படையாக வச்சு எங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்று சொன்னா அந்த குழந்தை பிறந்த 7வது நாள்ல, அதுவே பெண் குழந்தை இருக்குதுன்னா ஒரு ஆடுகள் வர அக்கீக்கா கொடுத்துக்கலாம். அல்லது ஒரு ஆடுகள் நம்ம நம்ம சொந்த பந்தம்ல ரொம்ப பெருசு, நாம நிறைய ஆடுகள் கொடுக்க நினைச்சாலும் அது தப்பு இல்லை. ஆனா அவங்க என்ன செய்ய தேவையில்லை, அதுக்குன்னு கடன்ல போய் விழ தேவையில்லை. இஸ்லாம் அதையும் சொல்லுது. ஒரு ஆள் அந்த 7வது நாள் அக்கீக்கா கொடுக்கிறாருன்னு சொன்னா அவர் அவரே அந்த பிரசவ நேரத்துல பொதுவா மனுஷனுக்கு நிறைய செலவு வரும். அதுவும் இன்னைக்கெல்லாம் நிறைய பாத்தீங்கன்னா நார்மல் டெலிவரி ஆகிறதே ரொம்ப கஷ்டம். எல்லாமே நிறைய சிசேரியன்ல தான் போய்கிட்டு இருக்குது. அது சிசேரியன் நிறைய பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போறோம். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் சிசேரியனுக்கு போனா ஃபீஸ்னு சொல்லி அதுலயே நிறைய நமக்கு நிறைய செலவு வருது. ஏற்கனவே நம்ம பொருளாதாரத்தில் நெருக்கடியா இருக்கிறோம்னு வைங்க, அந்த குழந்தை பிறந்தாலேயே அதை அடிப்படையா வச்சு நமக்கு சில பொருளாதார செலவும் இருக்கும். அந்த குழந்தை பிறந்த பிறகு மனைவியை கவனிக்கிற அந்த பிள்ளைக்கு தேவையான மருத்துவ உபகாரம் என்று அதே தொடர்ச்சியா நமக்கு செலவுகள் இருக்குது. அதுவே நாம சிரமத்தில் இருக்கிறப்ப சிரமத்தை மீறி நீங்க அக்கீக்கா கொடுங்கன்னு சொல்லல. என்ன, நான் பொருளாதாரம் நல்லா வச்சிருக்கிறேன், இறைவன் என்னை பொருளாதாரத்தில் நல்ல நிலையில வச்சிருக்கிறான், நான் என்னுடைய குடும்பத்தில் உள்ள செலவினத்துக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆடுகளை அறுத்து நாம் இப்படி அடுத்தவங்களுக்கு விருந்து கொடுக்கிறோம், அதுலயும் எனக்கு எந்த ஒரு அதுக்கான கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலை இல்லை. இப்படி இருந்துச்சுன்னா நீங்க அந்த அக்கீக்கான்ற ஒரு காரியத்தை செய்யறதெல்லாம் செஞ்சுக்குங்க என்று இஸ்லாம் அந்த பிறப்பை அடிப்படையாக வைத்து இந்த ஒரே ஒரு காரியத்தை, அந்த சந்தோஷத்தை கொண்டாட நினைச்சா நீங்க ஆரம்பத்துலதான் அந்த எனக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு என்பதை நீங்க ஆரம்பத்துலதான் கொண்டாடணும். நீங்க அந்த 7வது நாள்ல சொந்த பந்தத்தை எல்லாத்தையும் அழைச்சு நீங்க விருந்து போட்டுக்குங்க என்று இஸ்லாம் இப்படி வழிகாட்டி கொள்கிறது. இதற்கு மாற்றமா ஒவ்வொரு வருஷமும் நீங்க அந்த பிறந்த நாள் கொண்டாடுங்க என்று என்ன செய்யப்படல, எங்களுக்கு எந்த ஒரு வழிகாட்டுதலும் இல்லை. இது ஒரு விஷயம். இன்னும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை எடுத்து பார்த்தால் மறுமை நம்பிக்கை, அது இஸ்லாத்துல ஆழமான நம்பிக்கை. இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே ஒரு நாள் இறந்து போயிடுவோம், ஒட்டுமொத்த உலகமும் ஒரு நாள் அழிக்கப்படும். அதுக்கடுத்து நான் இறைவன் முன்னாடி போய் நிக்கணும். அப்படி இறைவன் முன்னாடி போய் நான் நிற்கும் பொழுது
நிறைய நல்லறங்கள் நான் செய்யணும். நிறைய நல்லறங்களோடு நான் இறைவன் முன்னாடி போய் நின்னாதான் நான் அந்த வாழ்க்கையில, மறு உலக வாழ்க்கையில நிறைய நன்மைகளோடு நான் சொர்க்கம் போக முடியும். இப்ப நான் ஒவ்வொரு வருஷமும் வரும் பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையை நிறைய சிந்திச்சு தான் பார்க்கணும். அந்த ஒவ்வொரு வருஷம் எனக்கு வந்துருச்சு, வயசு கூடிருச்சு என்ற அந்த வயது கூடுவதை ஒரு சந்தோஷ நிகழ்வாக, அந்த பிறந்த நாளை ஒரு சந்தோஷ நிகழ்வாக ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்களே, அந்த பிறந்த நாளை ஒரு சந்தோஷ நிகழ்வாக ஆக்குவதனால எந்த ஒரு பிளஸும் இல்ல. இஸ்லாம் என்ன பார்க்க சொல்லுது? நான் 25 வயசு வரை இருந்துட்டேன், 35 வயசு வரை இருந்துட்டேன், அதுக்கடுத்து இறைவன் எனக்கு ஒரு வயதை எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு. அந்த வயதுல நான் எவ்வளவு நல்லறங்களை செஞ்சேன், அந்த வயதுல நான் எவ்வளவு பாவங்களை செஞ்சேன், இப்படி ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க ஆரம்பித்தால் அது என்னுடைய வாழ்க்கையை இன்னும் சிறப்புப்படுத்துவதற்கு அது உதவும். இஸ்லாம் இந்த கண்ணோட்டத்துல தான் பார்க்க சொல்லுது. எனக்கு ஒவ்வொரு நாளும் கழியுதுன்னா நான் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறேன், நான் எவ்வளவு பாவங்கள் செஞ்சிருக்கிறேன். இதே நிலையில் திடீர்னு எனக்கு மரணம் வந்துருச்சு, நான் அடுத்து இறைவனை சந்திச்சா என்னுடைய நிலை எப்படி இருக்கும் என்ற இந்த ஒரு பார்வையை தான் இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துது. அதனால இன்றைக்கு சில முஸ்லிம்கள் பிறந்த நாள் போன்ற கலாச்சாரங்கள் அவங்க செய்தாலும் அதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை. அதனால முஸ்லிம்கள் என்ன செய்ய மாட்டோம், நாங்க கொண்டாட மாட்டோம். ஆனா அதையும் மீறி சில ஆட்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இது ஒண்ணு. அடுத்து ரெண்டாவது, அந்த இறைவனுக்கு ஏன் நீங்க உருவம் வைக்கிறது இல்லை? அதனுடைய பதிலையும் மேலோட்டம் நம்ம சொல்லியாச்சு. நாம உருவம் வைக்கிறதா இருந்தா எப்ப உருவம் வைக்க முடியும்? இறைவனை நேர்ல பார்த்தா தான் உருவம் வைக்க முடியும். நான் இப்ப இறைவனை நேரடியா பார்க்கவே இல்லை, நான் எப்படி இறைவனுக்கு உருவம் வைக்க முடியும்? இப்ப இந்த தம்பி இருக்கிறாப்ல, நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டாப்ல, இப்ப இந்த தம்பியை பார்த்திருக்கிறேன், இந்த தம்பியினுடைய போட்டோவை வரையணும்னு சொன்னா நான் அதற்குரிய அந்த துறை, அந்த டிராயிங் துறை நல்லா படிச்சிருக்கிறேன்னு வைங்களேன், தம்பியினுடைய முகம் எப்படி இருக்கும், தம்பியினுடைய முடி எப்படி இருக்கும், தம்பி டிஷர்ட் போட்டு வந்தாங்களா, ஷர்ட் போட்டு வந்தாங்களா, எல்லாத்தையும் வச்சு நான் வரைஞ்சிட முடியும். இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி தம்பியை பார்த்ததே இல்லை, இந்த தம்பி எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா என்னால சொல்ல முடியுமா? அந்த தம்பியினுடைய உருவத்தை என்னால வரைய முடியுமா? நாம ஒரு உருவத்தை வரைகிறதா இருந்தா எப்பதான் வரைய முடியும்? சம்பந்தப்பட்டவங்க நேர்ல பார்த்தா தான் வரைய முடியும். அல்லது ஒரு சிலை வடிப்பதாக இருந்தாலும் அதுதான். இன்றைக்கு சில பிற மதத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, இறந்து போன அப்பாவினுடைய சிலையை கூட கல்யாணத்துல கொண்டு வைக்கிறாங்க. எப்படி இறந்து போன அப்பாவினுடைய சிலையை அந்த மெழுகுவத்தியில கொண்டு வைக்க முடியுது? அந்த அப்பாவை ஏற்கனவே பார்த்திருப்பாங்க. இன்னும் அந்த மெழுகுவத்தியில செய்யக்கூடியவங்களுக்கு அப்பாவுடைய போட்டோவா காட்டுவாங்க. இதுதான் எங்க அப்பாவுடைய போட்டோ, இந்த போட்டோவுக்கு என்னங்க எந்த ஷர்ட் போட்டிருக்கிறாங்களோ அதே ஷர்ட் அழகா என்ன செய்யறாங்க, மெழுகுவத்தியில ஒரு சிலை வடிவத்தில் நீ கொண்டு வைக்கிறாங்கன்னு வைங்களேன். பார்த்தா தானே வைக்க முடியும், பார்க்காட்ட எப்படி வைக்க முடியும்? இப்படி பார்க்காம நான் ஒரு உருவத்தை கொடுத்தேனே, ஆனால் நான் யாரும் அல்லாஹ் இறைவனை பார்த்ததில்லை. அப்படி இறைவனை நான் பார்க்காமல் இருக்கும் பொழுது இறைவனுடைய கண்ணு, இறைவனுடைய காதுன்னு நான் ஒரு உருவத்தை கொடுத்தா என்னுடைய இமேஜினேஷன், என்னுடைய கற்பனைக்கு தோதுவாத்தான் நான் கொடுக்க முடியும். வேற ஒரு ஆள் வரைகிறாருன்னு அவருக்கு அவருடைய கற்பனைக்கு தோதுவாத்தான் கொடுக்க முடியும். இப்படி ஒவ்வொரு ஆளும் தங்களுடைய கற்பனையை இறைவனுடைய உருவத்துல கொடுத்து வரைச்சாங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு இப்படியே பல கடவுள்கள் இருப்பதாக அது ஒரு நிலை வந்துடும். இஸ்லாம் அதைத்தான் சொல்லுது, இறைவன் என்பவன் ஏக இறைவன், அவனை யாருமே பார்த்ததில்லை. பார்க்காம இருக்கும்போது நீங்க எப்படி இறைவனை வரைய முடியும்? அப்ப அதனால தான் இன்றைக்கு முஸ்லிம்கள் நாங்க என்ன செய்யறது இல்ல, இறைவனுக்கென்று எந்த ஒரு சிலைகளையும் நாங்க வடிக்கிறது இல்ல, இறைவனுக்கென்று எந்த ஒரு போட்டோக்களையும் நாங்க வரைகிறது இல்ல. இதுதான் அதற்கான காரணம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.